Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மாவா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, முக்கியமாக விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 ml அளவு பால் இருக்கும். கூடவே குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாலில் குங்குமப்பூவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதனால் நல்ல எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இதில் இப்போது 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 300 கிராம் அளவு பால் பவுடர் இருக்கும். பால் பவுடர் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த பால் பவுடர் இந்த பாலில் நல்லா கரையிறது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தேன். இது நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு. அதே சமயம் கொஞ்சம் கூட இதில் கட்டிகள் இல்லை. இன்னும் இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா இது பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த பதம் வர வரைக்கும் இதை நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேனில் ஒட்டாமல் வருது. நல்லாவே கெட்டியாயிருச்சு. கொஞ்சம் கூட லிக்விடாக இருக்கக்கூடாது. அப்படி லிக்விடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மோதக் ஷேப்பில் நம்ம செய்ய முடியாது. அதனால் நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது கூட 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா கொழுக்கட்டை அச்சு இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் போல் எடுத்துட்டு இதில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த அச்சுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, அதை உள் பகுதியாக வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து செய்யுங்க. அப்போ தான் அந்த அச்செல்லாம் அந்த கொழுக்கட்டையில் நல்லா படும். இப்போ இது நல்லா அமுத்தியாச்சு. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கல்ல. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்க நம்ம எவ்வளோ ஈஸியாக இந்த ரெசிபியை செய்து முடிச்சிட்டோம். ஸோ கட்டாயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் அலங்காரத்துக்காக மேலாப்பில் சில்வர் பேப்பர் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இது வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.